ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இங்கிலீஷ் கிராமரில் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணீங்க. இது நம்ம ரொம்ப சூப்பர் ஈஸியான ட்ரிக்லாம் வச்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இன்னைக்குரிய டாப்பிக்ல ஒன்லி ஆக்டிவ் டு பேசிவ் சென்டென்ஸ் சேஞ்சஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது ஒரு சென்டென்ஸ் குடுத்துருக்க சென்டென்ஸ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. சில பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. ஸோ, அத மட்டும் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த வாய்ஸ். ஃபர்ஸ்ட் குடுத்துருக்க சென்டென்ஸ வந்துட்டு, நீங்க வந்துட்டு எந்த வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா? இல்ல பேசிவ் வாய்ஸ்ல இருக்கா? அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர். அதாவது இப்போ நீங்க வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ்னா அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரூல்ஸ். அதாவது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணணும், என்ன வெர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணணுன்ற ரூல்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் சேஞ்ச் த ப்ரனவுன். ஓகேவா? அதாவது இப்போ வந்துட்டு நீங்க சில ப்ரனவுன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? அது ஐனா இப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு மீ, வீனா அஸ் இந்த மாரி ப்ரனவுன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆக்டிவ் டு பேசிவ் கன்வெர்ட் பண்றப்போ. அதே மாரி அட்ஜஸ்டட் டென்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. அப்ப ஆக்டிவ் டூ பேசிவ் நீங்க வந்துட்டு சென்டென்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, ஆக்டிவ்லேருந்து நீங்க பேசிவ்க்கு கன்வெர்ட் பண்றப்போ, டென்சஸ் வந்து நெவர் சேஞ்ச். டென்சஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒன்லி த ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் அந்த வெர்ப் ஃபார்ம் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? இப்ப பிரசன்ட் டென்ஸ்னா பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். பட் ஒன்லி த வெர்ப் ஃபார்ம் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். பாஸ்ட் டென்ஸ்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். ஃபியூச்சர் டென்ஸ்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் இருக்கும். ஒன்லி அந்த ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்க கிளியரா புரிஞ்சா தான் மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. அதே மாரி பாசிவ் வாய்ஸ்ல எப்பயுமே பி வெர்ப்ஸ் வந்து நீட் இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா பாசிவ் வாய்ஸ்ல நீங்க பி வந்து யூஸ் பண்ணணும். பி இல்லாம எந்த பாசிவ் சென்டென்ஸுமே இருக்காது. அதே மாரி ஃபைனலான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்றப்போ, நீங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றப்ப தான், அந்த இப்போ ஒரு லாங் சென்டென்ஸா இருந்தா கூட அது வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க சூப்பரா ரொம்ப ஈஸியாவே ஆக்டிவ் டூ பேசிவ் ரொம்ப சிம்பிளா நீங்க கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இத நான் வந்து கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு குடுத்துருக்க சென்டென்ஸ ஆக்டிவ் வாய்ஸா, பேசிவ் வாய்ஸான்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஃபோக்கஸ் த ஹூ இஸ் டூயிங் த வொர்க். ஓகேவா? அதாவது டூயர் ஆஃப் த ஆக்ஷன் அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வரும். அதாவது சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்ல வந்து யார் அந்த ஆக்ஷன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது சப்ஜெக்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். அதுவே பேசிவ் வாய்ஸா இருந்தது அப்படின்னா, அதாவது யார் அந்த ரிசீவர் இப்ப அந்த ஆக்ஷன வந்துட்டு இப்போ அந்த ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா? ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் இல்லன்னா சஃபரர் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ அதுதான் வந்துட்டு பேசிவ் வாய்ஸ். அதாவது இதுல எத ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் அந்த ரிசல்ட்டுக்கு தான் இதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. நான் குடுத்திருக்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. "ஷி ரைட்ஸ் எ லெட்டர். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹர்." இப்போ இதுல வந்துட்டு இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பேசிவ் வாய்ஸ் அப்படின்றத நம்ம இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன சொன்னேன்? அந்த டூயர் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ எத ஃபோக்கஸ் பண்ணா அந்த ஆக்ஷன யாரு பண்ணாங்க? ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்லணும். அந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு எத சிம்பிள் சொல்லணும்? டூயர் ஆஃப் த ஆக்ஷன். இப்போ "ஷி ரைட்ஸ் எ லெட்டர்னா" இங்க அந்த லெட்டர் வந்து யார் எழுதுனாங்க? ஷி. ஸோ அந்த சிய தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அத தான் நம்ம சப்ஜெக்ட் பிளேஸ்ல எழுதணும். ஓகேவா? அதே மாரி பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், அந்த ரிசல்ட் அந்த ஆக்ஷன தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்க லெட்டர். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட்ல வரணும். அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட்டிங்ல அந்த ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹர். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் வந்து சென்டென்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. இப்ப நான் குடுத்திருக்க அனதர் 2 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க. "Some boys were helping the wounded man. The wounded man was being helped by some boys." இப்போ இதுல ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, மோர் டைரக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ இதுல வந்துட்டு அதான் சம் பாய்ஸ் வந்து
இந்த wounded மேன ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதில யார ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? சம் பாய்ஸ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதாவது த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதில அந்த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் அதாவது அந்த டூயர தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த சம் பாய்ஸ் இவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் த wounded மேன் வாஸ் பீயிங் ஹெல்ப்டு பை சம் பாய்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாசிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம்ஸ் ஆஃப் பி பிளஸ் வேர்பு பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நான் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இன்னும் ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் வச்சு கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. சம் பாய்ஸ் வேர் ஹெல்பிங் த wounded மேன் அப்படின்னு இத வந்து உங்ககிட்ட நான் கன்வே பண்றேன். ஸோ அது வந்து டைரக்ட்டா உங்ககிட்ட சொல்றேன்னா, ஸோ சில பாய்ஸ் வந்துட்டு wounded மேன்க்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு உங்ககிட்ட நான் டைரக்ட்டா சொல்றேன். தட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க இந்த உங்ககிட்ட சொன்ன நியூஸ நீங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல போய் ரிப்போர்ட் பண்றீங்க. ஓகேவா? த wounded மேன் வாஸ் பீயிங் ஹெல்ப்டு பை சம் பாய்ஸ் அப்படின்ட்டு தான் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனா டைம்ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, "த கியூர் ஹேஸ் பீன் டிஸ்கவர்ட் பை த சயின்டிஸ்ட்." ஸோ அப்படிதானே நியூஸ் பேப்பர்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி ஒரு நியூஸ வந்துட்டு நீங்க போய் ரிப்போர்ட் பண்றது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பாசிவ் ஃபார்ம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் பார்த்தோம் இல்லையா? அது எப்படி சப்ஜெக்ட் அண்ட் வந்துட்டு சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்டா மாறுச்சு. அதே மாரி பாசிவ் ஃபார்ம்ல அந்த ஆப்ஜெக்ட்டா இருந்தது எப்படி சப்ஜெக்ட்டா மாறுச்சு. ஸோ இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோல வந்து ஆக்டிவ் டூ பேசிவ் மட்டும் தான் சென்டென்ஸ் சேஞ்ச் பண்றது பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல தான் உங்களுக்கு வந்து பாசிவ் டூ ஆக்டிவ் கன்வெர்ட் பண்றது சொல்லித் தருவேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த வீடியோல ஆக்டிவ் டூ பேசிவ் கன்வெர்ட் பண்றதுக்கு சில ஈஸியான ரூல்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, இப்ப குடுத்திருக்க சென்டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்னா அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னேன்? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்ப குடுத்திருக்க சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எது? வெர்ப் எது? ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, அந்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ ஆப்ஜெக்ட்ட ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டுட்டு வரணும். ஓகேவா? அதாவது ஆப்ஜெக்ட்ட சப்ஜெக்ட்டா கொண்டுட்டு வரணும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன? நமக்கு பாசிவ் வாய்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் பி வெர்ப் இருக்கணும்ல. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து பி வெர்ப எழுதணும் நம்ம. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, மெயின் வெர்ப் இருக்கும் இல்லையா? அந்த மெயின் வெர்ப் வந்து இப்ப என்ன டென்ஸ்ல இருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ டென்ஸ் வந்து நமக்கு டென்ஸ் சேஞ்சஸ் ஆகாது. பட் வந்துட்டு அந்த ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மெயின் வெர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அத நம்ம சேஞ்ச் பண்ணணும். மெயின் வெர்ப் வந்து V1 இருந்தாலும் சரி, V2 இருந்தாலும் சரி, நம்ம V3 ஃபார்ம்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பாசிவ் ஃபார்ம் அப்படின்னாலே பை இருக்கணும். ஓகேவா? ஸோ பை வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்ட வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு கொண்டுட்டு போணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஆக்டிவ் டூ பேசிவ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கான சிம்பிளான ரூல்ஸ். ஓகேவா? இந்த ரூல்ஸ்லாம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்குமே நான் உங்களுக்கு ஸ்மார்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தரேன். ஸோ உங்களுக்கு ஆக்டிவ் டூ பாசிவ் கன்வெர்ட் பண்றப்ப சூப்பர் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் எக்ஸ். இப்ப ஆக்டிவ் வாய்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட், வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்ப இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுவே பாசிவ் வாய்ஸ கன்வெர்ட் பண்றப்போ, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துரும். சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்ல போயிரும். லுக் லைக் கிராஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சி ரைட்ஸ் எ லெட்டர். ஸோ இதில ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? லாஸ்ட்ல இருக்கு. எ லெட்டர். ஸோ நெக்ஸ்ட் பாசிவ் வாய்ஸ் வரப்ப அந்த எ லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துருது. ஓகேவா? ஸோ இது பேர் தான் வந்துட்டு ரூல் ஆஃப் எக்ஸ் ட்ரிக். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைஸ்டாண்டர். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா, நம்ம பாசிவ் வாய்ஸ்ல எழுதுறப்போ, நம்ம சப்ஜெக்ட் வந்து கிராஸ் பண்ணி கொண்டுட்டு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல சப்ஜெக்ட் இருக்கிறது. பாசிவ் வாய்ஸ்ல அது லாஸ்ட்ல போகும்ன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸ்ல வரப்போ பைக்கு அப்புறம் தான் அத நம்ம எழுதணும். ஓகேவா? இப்ப இதுவே நமக்கு சப்ஜெக்ட் வந்து தெரியல, அன்னோன் ஆர் அன்இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்துட்டு பைக் போட தேவையில்ல. இப்போ இந்த எக்ஸாம்பிளே பாருங்க. சம்ஒன் ஸ்டோல் மை பைக். ஸோ இதுல சப்ஜெக்ட் நமக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம வந்துட்டு மை பைக் வாஸ் ஸ்டோலன். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு பை யூஸ் பண்ண தேவையில்ல இந்த சென்டென்ஸ்ல. நெக்ஸ்ட் தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரனவுன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இந்த
எக்ஸாம்பிளே பாருங்க. சி ரைட்ஸ் எ லெட்டர். ஸோ அதுவே பாசிவ் கன்வெர்ட் பண்றப்ப எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹர். அப்போ இந்த சி வந்து என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு? ஹர்ரா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் தான் நீங்கள் காமனாக மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ரனவுன் டேபிள்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐனா பை மீன் பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் ஆகும். வீனா பை அஸ், யூனா பை யூ, ஹீனா பை ஹிம், சீனா பை ஹர், இட்னா பை இட், தேனா பை தெம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ட்ரிக் பார்த்தீங்கன்னா டென்ஸ் டேபிள். ஓகேவா? அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ணுறப்ப டென்ஸ் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகும். பட் த வேர்ப் ஃபார்ம் ஆஃப் த டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ சிம்பிள் டென்ஸாக இருந்தால் பி வேர்போட வேர்பு 3 போடணும். அதாவது நான் என்ன சொன்னேன்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மாடல் வேர்ப்ஸ்னா அப்படியே அந்த மாடல் வேர்ப் போடுங்க, அதோட பி ஆட் பண்ணுங்க, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணல? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. she has been writing a letter. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா மோஸ்ட்லி எதை ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க? டூரேஷன் ஆஃப் த ஆக்ஷன். அதாவது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா டூரேஷன் ஆஃப் த ஆக்ஷன் இதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும், ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாது. பட் பாசிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணும், டூரேஷனை ஃபோக்கஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரிக். இதை நல்லா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பர் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு 4 டைப்ஸாக வந்து உங்களுக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லித்தரேன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணி வரும். அதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி வரும் செகண்ட் டைப். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் வந்து மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? இப்போ டைப் 1க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டைப் பண்ணது சிம்பிள் டென்சஸ். ஸோ இதில் எப்படி ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சி ரைட்ஸ் எ லெட்டர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரூல் என்ன பார்த்தோம்? இதில் வந்து நம்ம சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து சி, வேர்ப் வந்து ரைட்ஸ், அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் வந்து அ லெட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன? இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாசிவ் கன்வெர்ட் பண்ணுறப்போ இதை சப்ஜெக்டாக கொண்டுட்டு வரணும், அ லெட்டரை சப்ஜெக்டாக கொண்டு வரணும். அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பி வேர்ப் ஆட் பண்ணணும். ஸோ பி வேர்ப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பாசிவ் வாய்ஸில் எது சப்ஜெக்டாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலான்றதை பார்த்து தான் நம்ம பி ஆட் பண்ணணும். நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குது ப்ளூரா இருக்குன்ற பார்த்து இங்கே நம்ம பி வேர்ப் ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த மிஸ்டேக் நீங்கள் காமனாக விடுவீங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பாசிவ் வாய்ஸில் இப்போ சப்ஜெக்ட் என்ன இருக்குது? ஏ லெட்டர். இது வந்து சிங்குலராக இருக்கிறதுனால, ப்ரெசன்ட் சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம இஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இங்கே மெயின் வேர்ப் என்ன? ஆக்டிவ் வாய்ஸில் ரைட்டுன்றது மெயின் வேர்ப். இதை வந்து பாசிவ் வாய்ஸுக்கு வரப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றணும். இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபோர்த் ரூல். ஓகேவா? ஸோ வேர்போட தேர்ட் ஃபார்ம். அப்போ ரைட்டோட தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் என்ன? ரிட்டன். ஓகேவா? அதுக்கடுத்து பாசிவ்னாலே நம்ம வந்து பை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம பை போடுறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆக்டிவ்ல இருக்க சப்ஜெக்ட் வந்து பாசிவ்ல இருப்ப ஆப்ஜெக்டாக வரும். ஸோ இங்கே சி இருக்குது. ஸோ சி வந்து ஆப்ஜெக்டாக எழுதுறோம். பட் இங்கே சி வந்து ப்ரனோன் அப்படின்றதுனால அந்த ப்ரனோன் சேஞ்ச் என்ன ஆகும்? ஹெர்ன்னு மாறும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹெர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே. இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. தே கிளீன் த ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து தே, வேர்ப் வந்து கிளீன்ட், ஆப்ஜெக்ட் வந்து தி ரூம். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸை நம்ம பாசிவ் வாய்ஸை கன்வெர்ட் பண்ணுறப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ தி ரூம் வந்து ஃபர்ஸ்ட் வருது, சப்ஜெக்டாக வருது. அதுக்கடுத்து நம்ம பி வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ பி வேர்ப் என்ன சொன்னேன்? பாசிவ் வாய்ஸில் எது சப்ஜெக்டாக இருக்கோ அது சிங்குலராக ப்ளூரலான்ற பார்த்து தான் நம்ம பி வேர்ப் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ரூம் வந்து நமக்கு வந்து சிங்குலராக இருக்குது. அண்ட் இது வந்து என்ன டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸ். கிளீன்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். அதனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? மெயின் வேர்ப் என்ன? கிளீன். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? கிளீன்டு. ஸோ வாஸ் கிளீன்டு நம்ம போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாசிவ் வாய்ஸ்னாலே பை போடணும். ஓகேவா? அதுக்கடுத்த ஸ்டெப் என்னது? இங்கே நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க சப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறும். இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து தே இருக்குது. ஸோ அந்த தே வந்து ப்ரனோனாக இருக்கனால நம்ம சேஞ்ச் பண்ணணும்.
தெம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ த ஃபைனல் ஆன்சர் என்ன? த ரூம் வாஸ் கிளீன்டு பை தெம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பாருங்க. தே வில் கம்ப்ளீட் த ஒர்க். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் இது, வேர்ப் இது, ஆப்ஜெக்ட் இதுன்னு ஃபைன் பண்ணிக்கிறணும். சப்ஜெக்ட் வந்து தே, வேர்ப் வந்து வில் கம்ப்ளீட், ஆப்ஜெக்ட் வந்து தி ஒர்க். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக ஃபஸ்ட் எழுதுறோம். தி ஒர்க். அதுக்கடுத்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்தளவு நம்ம பி ஃபார்ம் வந்து சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் வில் பி ஆர் ஷால் பி தான் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் த ஒர்க் வில் பி, அதுக்கடுத்து நம்ம மெயின் வேர்ப் என்ன? கம்ப்ளீட். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? கம்ப்ளீட்டட். ஸோ த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட். அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம பாசிவ் வாய்ஸ்னால பை ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம ஆக்டிவ்ல இருக்க சப்ஜெக்டை நம்ம ஆப்ஜெக்டாக கொண்டுட்டு வரணும் பாசிவ் வாய்ஸில். ஸோ இங்கே சப்ஜெக்ட் தே இருக்குது, ப்ரனோன் இந்த தே வந்து ப்ரனோன், அதனால இது தெம்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் வந்து த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் பை தெம். ஓகேவா? இப்போ டைப் 1க்கான ட்ரிக் சொல்கிறேன். ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ட்ரிக் வந்து த ரூல் ஆஃப் எக்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. பாசிவ் வாய்ஸில் வரப்போ ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆகும், சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆகும். தட் இஸ் த கிராஸ் மெத்தட். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பாசிவ் வாய்ஸ்னாலே கண்டிப்பாக நம்ம பை யூஸ் பண்ணணும். இது ஒரு ட்ரிக்கு. அதுக்கடுத்து வந்து டென்சஸ் வரப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்து சிங்குலர் ஃபார்மாக இருந்தால் இஸ் இல்லைன்னா ஆம் போடணும். ப்ளூரலாக இருந்தால் ஆர் போடணும். அதோட வேர்போட தேர்ட் ஃபார்ம் எழுதணும். அதுக்கடுத்து பாஸ்ட் டென்ஸ் சிங்குலராக இருந்தால் வாஸ் போடணும். ப்ளூரலாக இருந்தால் வேர் போடணும். அதோட வேர்போட தேர்ட் ஃபார்ம் எழுதணும். அதுவே ஃபியூச்சர் டென்ஸாக இருந்து சிங்குலர் ஆர் ப்ளூரல் இதுவாக இருந்துச்சுன்னா நம்ம வில் பி ஆர் ஷால் பி போட்டு வேர்போட தேர்ட் ஃபார்ம் போடணும். ஸோ இவ்வளோ தான். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே சிம்பிள் டென்சஸில் நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாலுமே ஈஸியாக உங்களால் பாசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ செகண்ட் டைப்புக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செகண்ட் டைப் வந்து கண்டினியூஸ் டென்ஸ். இதில் எப்படி நம்ம வேர்ப் சேஞ்ச் பண்ணணும், ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ணுறப்ப எப்படி வேர்ப் சேஞ்ச் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சி இஸ் குக்கிங் ஃபுட். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து சி, வேர்ப் வந்து இஸ் குக்கிங், ஆப்ஜெக்ட் வந்து ஃபுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாசிவ்ல எழுதுறப்ப அதை சப்ஜெக்ட் எழுதுறோம். ஸோ ஃபுட் வந்து ஃபஸ்ட் எழுதுறோம். அதுக்கடுத்து இங்கே பி ஃபார்ம் வந்து ஃபுட் வந்து நமக்கு வந்து இங்கே சிங்குலர் ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ ஃபுட் ஈஸ். அதுக்கடுத்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்னால பீயிங் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபுட் இஸ் பீயிங். இங்கே மெயின் வேர்ப் என்ன? குக்கு. ஸோ இதோட தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் என்ன? குக்குடு. அதுக்கப்புறம் நம்ம பாசிவ் வாய்ஸ்னாலே பை ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக எழுதுறோம் பாசிவ் வாய்ஸில். அப்போ இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வந்து சி இருக்குது, இது ப்ரனோன். ஸோ இது ஆப்ஜெக்டாக எழுதுறப்ப நம்ம இந்த ப்ரனோன் சேஞ்ச் பண்ணணும், ஹேர்னு மாற்றணும். ஓகேவா? அதாவது இந்த சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டில் எழுதுறப்போ பைக்கு அப்புறம் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஃபுட் இஸ் பீயிங் குக்குடு பை ஹேர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. தே வேர் வாட்சிங் எ மூவி. இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு ஃபைன் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து தே, வேர்ப் வந்து வேர் வாட்சிங், ஆப்ஜெக்ட் வந்து அ மூவி. ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம பாசிவ் கன்வெர்ட் பண்ணுறப்போ ஆக்டிவ்ல இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுறோம். ஸோ அ மூவி. இப்போ அதுக்கடுத்து நம்ம பி வேர்ப் ஆட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம பி வேர்ப் வந்து நம்ம பாசிவ்ல இருக்க தானே பார்க்கணும். இங்கே அ மூவின்றது சிங்குலர்னால நம்ம வாஸ் போடுறோம். இது பாஸ்ட் அப்படின்றனால நம்ம வாஸ் போடுறோம். நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் அந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. நான் சொன்னேன் இல்லையா? இப்போ இதில் ஆக்டிவ் வாய்ஸில் வேர்னு ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மட்டும் வேறுன்னு எழுதிடக்கூடாது. இங்கே வந்து எது சப்ஜெக்டாக இருக்குது பாசிவ் வாய்ஸில்? அ மூவி தான் சப்ஜெக்டாக இருக்குது. அதனால் இது சிங்குலர் ஃபார்ம்னால நம்ம வாஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ்னால பீயிங் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து மெயின் வேர்ப் என்ன? வாட்ச். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? வாட்ச். அதுக்கடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணணும்? பாசிவ் வாய்ஸில் பை ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் வந்து என்ன சப்ஜெக்டாக இருக்குது? தே சப்ஜெக்டாக இருக்குது. அதை வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ இங்கே தே வந்து ப்ரனோன், அது ஆப்ஜெக்ட்டுக்கு வரப்போ தே அந்த ப்ரனோன் வந்து சேஞ்ச் ஆகும், தெம்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ the ஃபைனல் ஆன்சர் வந்து a movie was being watched by them. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நம்மளால் பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணும், ஆப்ஜெக்டிவ் ரிசல்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ அதனால் நம்மளால் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஹையர் லெவலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரேராக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இப்போ வந்து ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸுக்கு பதிலா நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் டென்சஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யாரும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ்ல கொஸ்டின் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீங்க பாசிவ்ல கன்வெர்ட் பண்றப்ப சிம்பிள் ஃபியூச்சர்லயே நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ டைப் 2க்கான ட்ரிக் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜெனரல் ட்ரிக் தான் இந்த ரூல் ஆஃப் எக்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்றப்ப கிராஸ் மெத்தட் மாரி ஆப்ஜெக்ட்ட இங்க சப்ஜெக்ட்டா எழுதுறோம். சப்ஜெக்ட்ட ஆப்ஜெக்ட்டா எழுதுறோம். அதுக்கடுத்து வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் சிங்குலர் ஃபார்ம்ல இருந்தா இஸ் அல்லது ஆம் போடணும். கன்டினியூஸ் டென்ஸ்னால நம்ம பீயிங் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதுவே ப்ளூரலா இருந்தா ஆர் போடணும். பிளஸ் பீயிங் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம். அதுக்கடுத்து பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் சிங்குலர் ஃபார்ம்ல இருந்தா வாஸ் போடணும். அதோட பீயிங் ஆட் பண்ணணும். அதோட வேர்போட தேர்ட் ஃபார்ம் ஆட் பண்ணணும். அதுவே ப்ளூரலா இருந்தா வேர் போடணும். பீயிங் ஆட் பண்ணணும். வேர்போட தேர்ட் ஃபார்ம் ஆட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் நோட்டுன்னா ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸை நம்மளால வந்துட்டு பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்னாலே பை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் கன்டினியூஸ் டென்ஸில் நம்ம வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் டைப்புக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேர்ட் டைப் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ பெர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம எப்படி வேர்ப் சேஞ்ச் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சி ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ஒர்க். இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதில் சப்ஜெக்ட் வந்து சி, வேர்ப் வந்து ஹேஸ் கம்ப்ளீட்டட், ஆப்ஜெக்ட் வந்து தி ஒர்க். அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம பாசிவ்ல வந்துட்டு சப்ஜெக்ட் எழுதுறோம். அப்போ தி ஒர்க்கை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அதுக்கடுத்து பி வேர்ப். இங்கே வந்துட்டு நம்ம இது இந்த ஒர்க் வந்து சிங்குலரில் இருக்கனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நம்ம சிங்குலர் ஃபார்மில் ஹேஸ் யூஸ் பண்ணணும். அதுவே ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே சிங்குலர் ஃபார்ம்னால நம்ம ஹேஸ் போடுறோம். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றனால நம்ம இங்கே பீன் ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் என்ன, கம்ப்ளீட். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன, கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் நம்ம என்ன போடணும், பை ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்க சப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் வந்துடும். இங்கே சி வந்து ப்ரனோன். இதை வந்துட்டு ஆப்ஜெக்டா எழுதுறப்போ ப்ரனோன் சேஞ்ச் பண்ணணும், ஹெர்ன்னு வரும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் வந்து the work has been completed by her. இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுற ஸ்டெப்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. தே ஹேட் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதில் சப்ஜெக்ட் வந்து தே, வேர்ப் வந்து ஹேட் ஃபினிஷ்ட், ஆப்ஜெக்ட் வந்து தி ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக எழுதணும். ஸோ தி ப்ராஜெக்டை நம்ம சப்ஜெக்டாக எழுதுறோம். தி ப்ராஜெக்ட். அதுக்கடுத்து பி வேர்ப் ஆட் பண்ணணும். இங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால நம்ம ஹேட் யூஸ் பண்ணணும். சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம ஹேடு தான் யூஸ் பண்ணணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன ஆட் பண்ணணும், பீன் ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து வேர்போட தேர்ட் ஃபார்ம். இங்கே மெயின் வேர்ப் என்ன, ஃபினிஷ். ஃபினிஷோட தேர்ட் ஃபார்ம் என்ன, ஃபினிஷ்டு. அதுக்கடுத்து பாசிவ் வாய்ஸில் பை ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க சப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் ஆகணும். ஸோ இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வந்து தேவா இருக்குது, அது ப்ரனோன். ஸோ அதனால இதை வந்து நம்ம பாசிவ்ல எழுதுறப்போ தெம்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் வந்து த ப்ராஜெக்ட் ஹேட் பீன் ஃபினிஷ்ட் பை தெம். இதுதான் பாசிவ் வாய்ஸில் இந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சி வில் ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். ஸோ இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு ஃபைன் பண்ணிக்கிடுவோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து சி, வேர்ப் வந்து வில் ஹேவ் ரிட்டன், ஆப்ஜெக்ட் வந்து a லெட்டர். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட்டை நம்ம சப்ஜெக்ட் கொண்டு வரோம் பாசிவ் வாய்ஸில். ஸோ a லெட்டர் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அதுக்கடுத்து பி வேர்ப் வந்து இங்கே சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம வில் ஹேவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வில் ஹேவ். இங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால நம்ம பீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ வில் ஹேவ் பீன். அதுக்கடுத்து இங்கே மெயின் வேர்ப் வந்து ரைட், அதோட தேர்ட் ஃபார்ம் வந்து ரிட்டன். அதுக்கடுத்து பாசிவ்ல நம்ம பை ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம ஆக்டிவ்ல இருக்க சப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக இருந்தணும். இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து சி வந்து ப்ரனோனாக இருக்கனால இங்கே நம்ம பாசிவ் வாய்ஸில் வந்து நம்ம ஹெர்ன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் வந்து எ லெட்டர் வில் ஹேவ் பீன் ரிட்டன் பை ஹெர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ டைப் 3க்கான ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ட்ரிக், த ரூல் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறது பாசிவ் மாத்திரப்ப ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் எழுதுறோம், சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் எழுதுறோம். அதுக்கடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சிங்குலராக இருந்தால் ஹேஸ் போடணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்னால நம்ம பீன் ஆட் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் எழுதுறோம். அதுவே ப்ளூரலா இருந்தா நம்ம ஹேவ் போடணும். அதுக்கப்புறம் பீன் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரலா இருந்தா ஹேட் தான் போடுறோம். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால பீன் ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம். அதுவே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸும் சிங்குலர் ஆர் ப்ளூரலா இருந்தாலும் வில் ஹேவ் ஆர் ஷால் ஹேவ் யூஸ் பண்றோம். அதோட பீன் ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் எழுதுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம பாசிவ் வாய்ஸ்னால பை ஆட் பண்ணிடணும். ஸோ இவ்வளவுதான் ஸ்டெப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைனல் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப்ஸ். அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுறப்போ ஆக்டிவ் வாய்ஸில் வந்து மாடல் வேர்ப்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம அதை பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம as usual பார்த்த ஃபர்ஸ்ட் ரூல் தான் இந்த ரூல் ஆஃப் எக்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம பாசிவ் வாய்ஸில் எழுதுறப்போ கிராஸ் மெத்தட் மாதிரி ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் எழுதுறோம், சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் எழுதுறோம். அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன மாடல் கொடுத்துருக்காங்களோ அதே மாடல் வேர்பை தான் நம்ம பாசிவ் வாய்ஸ்ல எழுதணும். ஓகேவா? அதுக்கடுத்து மாடல் வேர்ப் பக்கத்துல ஒரு பி ஆட் பண்ணணும். நாட் பி ஃபார்ம் பி ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு பாசிவ் வாய்ஸ்னாலே கண்டிப்பாக பை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே எந்த சென்டென்ஸ்னாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதை பாருங்க. தே மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். ஸோ இதில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து தே, வேர்ப் வந்து மஸ்ட் ஃபாலோ, ஆப்ஜெக்ட் வந்து தி ரூல்ஸ். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்க ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டுட்டு வரோம் பாசிவ் வாய்ஸ்ல. அப்போ தி ரூல்ஸ். அதுக்கடுத்து இங்கே மாடல் வேர்ப் ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, மஸ்ட். ஸோ அதே சேம் மஸ்ட் தான் நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மஸ்ட் எழுதுறோம். அதுக்கப்புறம் நம்ம அதோட பி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ்ல மெயின் வேர்ப் என்ன, ஃபாலோ. ஸோ அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன, ஃபாலோடு. அதுக்கப்புறம் பாசிவ் வாய்ஸ்னால பை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ்ல இங்கே சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தே. அது வந்து பாசிவ் வாய்ஸ்ல நமக்கு தெம்முன்னு மாறும். ஏன்னா தே வந்து ப்ரனோன், அது வந்து சேஞ்ச் பண்ணுறோம் தெம்முன்னு. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து த ரூல்ஸ் மஸ்ட் பி ஃபாலோட் பை தம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகு ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுல எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியும் அண்ட் செம்மதூள் பண்ணிடுவீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ், ரூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். மறக்காமல் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க ப்ரனோன் சேஞ்ச் டேபிள் அண்ட் டென்ஸ் சேஞ்ச் டேபிளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.